இன்றைக்கு முத்துராமலிங்க தேவருடைய ஆன்மீகமும் அரசியலும் அது தமிழர்களுக்கானது, தமிழர் நிலத்துக்கானது அப்படின்னு பேச இருக்கிற இந்த பெரியாரிய கும்பல், இந்த திராவிட கும்பல், இந்த திராவிட கும்பலுடைய மூலவராக இருக்கக்கூடிய ஈவே ராமசாமி 1957 இம்மானுவேல் சேகரனுடைய படுகொலைக்கு பிறகு தேவர் திருமகனார் பொய்யான வழக்குல முதல் எஃப்ஐஆர் போடும்போது தேவர் திருமகனாருடைய பேர் இல்ல. எஃப்ஐஆர் ஆல்டர் செய்யப்பட்டு நேருவின் அழுத்தத்தினால செப்டம்பர் மாத இறுதியில தான் தேவர் திருமகனார் கைது செய்யப்படுறார். முத்துராமலிங்க தேவரை காவல்துறை கைது செய்ய உடனே ஈவேரா ஒரு அறிக்கை வெளியிடுறார். எங்க விடுதலையில முத்துராமலிங்க தேவருடைய கைதை ஆதரிச்சு அறிக்கை வெளியிட்டாரு ஈவேரா. இதை இந்த கருத்தரங்கத்தில் பேசுவாங்களா? அந்த அறிக்கையில என்ன இருந்துச்சுன்னு பேசுவாங்களா? அந்த அறிக்கையில அவதூறுகளை மட்டுமே பேசினார் ஈவேரா. முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண உடனே சில பார்ப்பன பத்திரிகைகள், கல்கி, தினமணி உட்பட பார்ப்பன பத்திரிகைகள் முதலை கண்ணி வெடிக்க தொடங்கிட்டன. எதிர்கட்சிகள் முதலை கண்ணீர் வெடிக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் அவருக்கு என்ன கொள்கை இருக்கு? சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருப்பது மட்டும்தான் ஒரு கொள்கையா மாறிடுமா? அவர் எதிர்கட்சிகள் ஆட்சி அமைந்தா அந்த ஆட்சியில ஏதாவது மந்திரி சபை கிடைச்சா அதுல அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர், தன்னுடைய சாதிக்கு தலைவராக இருந்து கொண்டு சாதிய மக்களுடைய வாக்கை வாங்கி 2 எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வைத்துக் கொண்டு அவர் ஏதாவது அரசியல் பண்ணணும்னு பாக்குறாரு. எம்எல்ஏவுக்கு நிப்பாரு, எம்பிக்கு நிப்பாரு. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன் எம்எல்ஏ பதவி மட்டும் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னா, எம்பி பதவியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிக சம்பளம் கிடைக்கும் என்பதால். இந்த வார்த்தையை ஈவேரா பதிவு பண்ணியிருக்காரு.